أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். والله جعل لكم من بيوتكم سكنا وجعل لكم من جلود الأنعام بيوتا تستخفونها يوم ضعنكم ويوم إقامتكم ومن أصوافها وأوبارها وأشعارها أثاثا ومتاعا إلى حين. மேலும் அல்லாஹ் உங்களுக்காக உங்கள் வீடுகளை அமைதியளிக்கும் இடங்களாக ஆக்கினான். மேலும் கால்நடைகளின் தோள்களின் மூலம் உங்களுக்கு எத்தகைய வீடுகளை உருவாக்கினான் என்றால், நீங்கள் பயணம் செல்லும் போதும் அல்லது தங்கிவிடும் போதும் அவற்றை லேசாக காண்கிறீர்கள். மேலும் கால்நடைகளின் குருமென் மயிர், முடி, ரோமம் ஆகியவற்றின் மூலம் அணிவதற்கும் வீட்டு உபயோகத்திற்கும் உரிய ஏராளமான பொருள்களை அவன் படைத்தான். வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவை உங்களுக்கு பயன்படுகின்றன. والله جعل لكم مما خلق ظلالا وجعل لكم من الجبال أكنانا وجعل لكم سرابيل تقيكم الحر وسرابيل تقيكم بأسكم كذلك يتم نعمته عليكم لعلكم تسلمون. மேலும் அல்லாஹ் தான் படைத்துள்ள பொருள்களின் மூலம் உங்களுக்காக நிழல்களை அமைத்து தந்தான். மலைகளில் உங்களுக்காக புகலிடங்களை அமைத்தான். வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும், நீங்கள் போர் புரியும் போது உங்களை பாதுகாக்கும் கவச ஆடைகளையும் உங்களுக்கு வழங்கினான். இவ்வாறு தன் அருட்கொடைகளை உங்கள் மீது நிறைவு செய்கின்றான். இதனால் நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் திகழக்கூடும். فَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَيْكَ الْبَلَاغُ الْمُبِينُ. இனி இவர்கள் புறக்கணித்தால், நபியே, சத்தியத்தை இவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர உம்மீது வேறெந்த பொறுப்பும் இல்லை. يَعْرِفُونَ نِعْمَةَ اللَّهِ ثُمَّ يُنْكِرُونَهَا وَأَكْثَرُهُمُ الْكَافِرُونَ. இவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை புரிந்து கொள்கின்றார்கள், பிறகு அவற்றை மறுக்கின்றார்கள். மேலும் இவர்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை ஏற்க தயாராயில்லை.